ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பன்னீர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச அந்த பன்னீரை வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். பன்னீர் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் எடுத்திருக்கேன். லெமனை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெமன் சாரோட 50 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். அகலமான பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா பால் பொங்கி கீழே வடியாமல் இருக்கும். இதோட 100 ml தண்ணி ஆட் பண்றேன். இந்த தண்ணி ஆட் பண்றதுனால பன்னீர் வந்து சாஃப்டா கிடைக்கும், நிறையவும் கிடைக்கும். இப்போ பாலை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பால் கொதிச்சு வருது. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு கரண்டி போட்டு பாலை நல்லா கிளறி விடுங்க. பொங்கி வெளியே வடியாம இருக்கணும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி ஒரு 5 minutes இப்படி கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸை 3 times ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 1 minute கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இந்த மாதிரி நம்ம லெமன் ஊற்றும் போது, லெமன் ஜூஸ் எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றும் போது பன்னீர் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு லெமனை அப்படியே புழிஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து சாஃப்ட் கிடைக்காது. அதுக்காக தான் நான் லெமன் புழிஞ்சு அதில் 50 ml தண்ணி ஆட் பண்ணி எடுத்து 3 times இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், நான் இருந்த எல்லா லெமன் ஜூஸையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பன்னீர் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு பாத்திரத்து மேல ஜல்லடை வச்சு நம்ம திரைய வச்சிருக்க பாலை இதில் ஊற்றி பன்னீரை பிரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, பன்னீர் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு, சாஃப்டாவும் கிடைக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா சாஃப்டா கிடைக்கும் பன்னீர். இப்போ இந்த பன்னீர்ல நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 to 2 times வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ், வினிகர் அப்படி ஊற்றி தான் திரைய விடுவோம். அதோட ஃப்ளேவர் வந்து பன்னீரில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்படி 2 times தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இன்னொரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கரண்டி போட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ நம்மளுக்கு பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கணும். அதுக்கு நான் ஒரு துணி எடுத்திருக்கேன். சுத்தமான வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிட்டு இந்த துணியை இந்த மாதிரி நான் சேர்க்குற மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா புளியுங்க. ஏன்னா இதில் மீதம் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வரணும். அப்போதான் நம்மளுக்கு நல்ல ஷேப்பாக கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும் பன்னீர் வந்து. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து இப்போ பால் வடிகட்டினேல அந்த ஜல்லடையே எடுத்துக்கிறேன். அதில் நம்ம இந்த பன்னீர் பால் வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த துணியை நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் விரிச்சு விடுற மாதிரி நல்லா விரிச்சு விட்டு கையை வச்சு எவ்வளோ தூரம் பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா நம்ம இப்படி அமுக்கி விடுங்க. இதில் இருக்க மீத இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இது மேலே ஒரு பிளேட் வச்சு ஒரு வெயிட் வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 1 hour இதை அப்படியே விட்டுருங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்மளுக்கு கீழே வடிகட்டி போயிடும். 1 hour கழிச்சு நான் எடுக்கிறேன். பாருங்க, தண்ணி எல்லாம் வடிகட்டி நம்மளுக்கு வந்து பன்னீர் எல்லாம் நல்லா செட் ஆகி கிடைச்சிருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, பன்னீர் எப்படி கிடைச்சிருக்குன்னு. இப்போ இதுல இருக்க கார்னர்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஷேப் கிடைக்கும். நான் கார்னர் கட் பண்ணாம அப்படியே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்ல பன்னீர் கிடைச்சிருச்சா? நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான டேஸ்டான பன்னீர் கிடைக்கும். பாருங்க, நல்லா சாஃப்டா எப்படி ஷேப்பா நமக்கு கிடைச்சிருக்கு.
நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.